ஸோ கைஸ், இன்றைக்கி என்ன வண்டி பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹிமாலயன் 450cc வண்டி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் 2 2023 காசம் எடுத்து வந்த மாடல் அப்டேட். ஸோ போன அப்டேட்டுக்கும் இந்த அப்டேட்டுக்கும் நிறைய ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்இடி இருந்தாலும் சரி, ஸோ லுக் அண்டு டோட்டல் பாடியே சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3,50,000 rupees கிட்ட ஆன் ரோட் வரும். நம்ம பார்க்குறது வந்து டாப் வேரியன்ட் மாடல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாக் கலர் வித் கோல்டு, அதாவது கோல்டிஷ் எல்லோ வந்து கலர் வரும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸ்டார்டிங்லேயே வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹாலஜன் கொடுத்துருந்தாங்க. இப்போது வந்து நம்மளுக்கு எல்இடியில் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட் வைசராக இருந்தாலும் சரி, வைசர் வந்து 411cc பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய வைசராக இருந்தது. இப்போ இந்த சின்னதாகிடுச்சு வைசர். ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஒரு விசிபிலிட்டி இப்போ வந்து செம்மையாயிடுச்சுன்னு நான் சொல்லலாம். ஏன்னா எல்இடியில் கொடுத்துட்டாங்க. இண்டிகேட்டராக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ நான் வந்து இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். ஸோ பாருங்கள் இண்டிகேட்டர். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன் பண்ணோன்னே டிஎஃப்டி டிஸ்பிளேலாம் வந்துச்சு இதில். ஸோ இண்டிகேட்டர் டர்ன் இண்டிகேட்டர் பாருங்கள் எல்இடி. ஸோ போன மாடலில் வந்து நம்மளுக்கு வந்து ஹாலஜனில் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி வந்து எல்இடியாக மாறிடுச்சு. வண்டியோட பிரைட்னஸ், ஹெட்லைட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பக்காவாக ஆகிட்டாங்க. மிரர் வந்து சேம் மிரர் தான், சர்க்கிள் மிரர் போன இருக்கிற மாரி தான். யாருக்கெல்லாம் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் வண்டி பிடிச்சிக்குதுன்னு கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓல்ட் ஜென்ரேஷன் லெஜெண்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா அது அக்ரெசிவாக இருக்கும், வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு அக்ரெசிவ் லுக் தான் இருக்குது. ஆனால் வந்து அவுட் ப்ரெசன்ஸ் பாருங்கள், போன மாடல் வர கம்பேர் பண்ணும்போது இது வந்து அவுட் ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு பிடிக்காத மாரி தான் தெரியுது. மட்கார்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் டிசைன் மாற்றிட்டாங்க, டோட்டலாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைட் வியூ பாருங்கள். சைட் வியூ பார்த்தீங்கன்னா வண்டியில் சும்மா ராயல் என்ஃபீல்டுன்னு ஒரு ஸ்டிக்கரிங் பேட்சிங்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் ப்ரெசன்ஸ் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க, கொஞ்சம்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஎஸ்சி அப்சைட் டவுன் ஃபோர்க் வந்தது. அதுலேயே வந்து ஹிமாலயன் பேட்சிங் வந்தது. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 411cc பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெலிஸ்கோபி கொடுத்துருந்தாங்க. இப்போது வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க் கொடுத்துட்டாங்க. இதுலேயே வந்து ரிஃப்ளெக்டர் ஒரு பேட்சிங்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து என்ன மேஜர் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து சஸ்பென்ஷன் பாருங்கள், ரியர் சஸ்பென்ஷன் மாற்றிட்டாங்க, மோனோஷாக் சஸ்பென்ஷன். ஸோ இன்னும் நல்லா ஒரு ஆஃப் ரோடிங்க்கு அடிச்சு பண்ணலாம், நல்லா வண்டி இது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜினோட சிசி இன்க்ரீஸ், அது ஏற்கனவே தெரியும். 411cc 450cc மாறிச்சு. ஸோ ஃப்ரண்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் ஒரு yellowish கோல்டில் வந்து நம்மளுக்கு வந்து பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 90/90 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டியூப்லெஸ் கிடையாது, டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க இதுலேயும். ஸோ வந்து வண்டியோட சைஸ் டயர்ஸ் அலாய் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 21 inches அலாய் சைஸ். ஸோ ஒரு ஹைட்டான வண்டி சொல்லலாம் இந்த வண்டி பார்த்தனாலே. ரியர் டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வைடர் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வைடர் டயரு ஒரு ஆஃப் ரோடிங் காசுமே இந்த வண்டி டயர் வந்து ஒரு ஆஃப் ரோட் டயர் மாரி இருக்குது, பார்த்தாலே தெரியுது. இதில் யூஸ் பண்ணிக்க டயர் பார்த்தீங்கன்னா சிஎட் டயர் தான் யூஸ் பண்ணிக்காங்க. டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன் டயர் தான் யூஸ் பண்ணிக்காங்க. 140/80 17 inches டயர் தான் ரியரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் ஃபோக் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டயர் எல்லாம் வந்து டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரியர் டிஸ்காக இருந்தாலும் சரி, ரியர் டிஸ்கில் நம்மளுக்கு வந்து பை பிரேக் கொடுத்துருக்காங்க. பை பிரேக் கேலிஃபர் தான் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்காக இருந்தாலும் சரி, ரியர் டிஸ்காக இருந்தாலும் பை பிரேக் தான். பை பிரேக்லேருந்து தான் இந்த வாட்டி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. போன வாட்டியும் பை பிரேக் தான். ஸோ ஒரு ஃப்ரண்ட் ஒரு டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ராக்ஸாக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 320 டிஸ்க். பை பிரேக்லேருந்து நம்மளுக்கு கேலிஃபர் ஆஃபர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ். ரியரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 270 டிஸ்க் வரும். டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து இப்போ 411லையும் அதே சேம் தான். அது நோ சேஞ்சஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராஷ் கார்டு, ஒரு ராயல் என்ஃபீல்டு ஒரு ஸ்ட்ராங்கான கிராஷ் கார்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேங்கை ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு அடுத்தது வந்து நம்மளோட கேஜெட் ஆக்சசரிஸ் எதுவும் இருந்தாலும் ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ மேஜர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து 450cc இதில் வந்து லிக்விட் கூல் இன்ஜின் மாற்றிட்டாங்க. ரேடியேட்டர் ஒருத்தும். இப்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் கூல் இன்ஜின் தான் இருந்தது. ஸோ அது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் வந்தது. இப்போது வந்து ஒரு பாசிட்டிவான லிக்விட் கூல். ஸோ லாங் ட்ரிப்புக்கு இன்னும் லாங்காக ஸ்ட்ரெச்சாக வண்டியை ட்ரைவ் பண்ணலாம். அடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராஷ் ஆகிறதுக்கு கூட கார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இன்ஜின் கார்டு வந்து ஒரு ஹைட்டான ஒரு ஸ்டோன் மேலே ஏற்றுறோன்னா கூட கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் இன்ஜின்லேருந்து ஃப்ரண்ட்டில் ஒரு கார்டு ஆகும்.
யூஸ் பண்ணுறதுக்காக வந்து இதில் வந்து ஸ்டீல் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த சிசி பார்த்தீங்கன்னா 452 சிசி. இந்த வண்டியோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 40 பிஹெச்பி at 8000 RPM. அது டார்க் பார்த்தீங்கன்னா 40 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ போன ஜென்ரேஷனும் இந்த ஜென்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டார்க் வந்தாலும் சரி, பவர் வந்தாலும் சரி, அல்டிமேட்டாக வந்து ஒரு 450 சிசிக்கு கொடுக்கக்கூடிய பவர் கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரியர் பிரேக்கோட ப்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு ஷார்ப்பாக ஒரு ஷேப்போட இதெல்லாம் வந்து எதுக்குன்னா வந்து ஒரு grip காசம் தான் இதுதான். ஸோ ஏன்னா வந்து இதை வந்து ஆஃப் ரோடு யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்து தண்ணிலையும் ஓடும், மண்ணில் ஓட்டுறதுக்கு, ஸ்னோவில் ஓட்டுறதுக்கு, ஸோ எல்லாத்துலேயும் ஓட்டுறதுக்காக தான். ஸோ அது ஒரு grip காசும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கரிங், ஹிமாலயன் ஒரு ஸ்டிக்கரிங்கும், டேங்க்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டேங்க் கொடுத்துருக்காங்க போன வாட்டி கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த 450 சிசியில் வந்து டேங்க் லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 17 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ இந்த கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேஜர் மைலேஜ் பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸாக ஒரு 30 மைலேஜ் நம்ம ரீச் பண்ணலாம். 25 to 30 அது வந்து ஸோ ஆஸ் பர் E20 ஃபியூல் நாம்ஸ் படி தான் இந்த வண்டி வருது. E20 ஃபியூல் எத்தனால் 20%, மீதி வந்து பெட்ரோல். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாரி வந்து ஃபியூலிங்கும் மாற்றிட்டாங்க, டோட்டலாகவே மாற்றிட்டாங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹைட்டான சீட்டு. ஸோ அந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஹைட் ஏற்றியாச்சு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 230 mm ஹைட் இன்க்ரீஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுலேயே தெரியும், கிராப் ஹோல்டர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டூரிங் காசும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீ, ஸோ சீட்டு ஃப்ரண்ட்ஸ், பேக் சீட், ரியர் சீட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காசும், மட்கார்டு, ஒரு ஸ்மூத்தான எல்லாமே பக்காவாக இந்த செக்மெண்ட்டை வந்துச்சு சொல்லலாம். 450 சிசியில் பர்ஃபார்மன்ஸ் வேணுமா, பர்ஃபார்மன்ஸுக்கு நம்மளுக்கு எல்லாமே இதில் வந்து வந்தது. நம்ம ஆஃப் ரோடுக்கும் வந்து சரி, ஆன் ரோடுக்கும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இதில் வந்துச்சு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 கீர் டிரான்ஸ்மிஷன் வரும். ஸோ ரியரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே அந்த ஷார்ப் அண்ட் லுக், ஃபினிஷ் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ வண்டியோட அவுட் ப்ரெசன்ஸ் பாருங்கள். ஸோ ரியர்லேருந்து பார்த்தா ஒரு நல்ல ஒரு இது லுக்காக இருந்தாலும் சரி, பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த வண்டிக்கு கவர் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இதில் வந்து டியூவல் சேனல், ஏற்கனவே டியூவல் சேனல் தான் கொடுத்துருந்தாங்க. இன்னும் வந்து பிரேக்கிங் வந்து வந்து டிஸ்க் சைஸ்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கொஞ்சம் பிரேக்கிங் நல்லாயிருக்கும். அடுத்து ரியலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சேமஸ் LED தான் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. போன மாடலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹாலஜன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே ஆன் பண்ணுறேன் பாருங்கள், இண்டிகேட்டர் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரியலில் பார்த்தீங்கன்னா ரெட், அந்த ரெட் இதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்டர், ரெட் கலர் பேக் ரிஃப்ளெக்டரும் வந்துடுது. ஸோ அதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைடில் இண்டிகேட்டரும் வந்துடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு கூல் ஃபீச்சர் சொல்லலாம். ரியலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளைனாக தான் இருக்கும், புரியுதா? பேக் லைட்டு வந்து இண்டிகேட்டர்லேயே பேக் லைட் வந்தது. ஸோ வித் அசார்டு ஒரு ஏற்கனவே மாடல்லையும் அசார்ட் தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து வண்டி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கீயோட பார்த்திங்கன்னா எல்லாமே சேஞ்சஸ் தான். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு TFT டிஸ்பிளே வந்து ஸ்டார்டிங்லேயே ஹிமாலயனும், ஸோ அவங்களோட அனிமேஷன் பார்த்திங்கன்னா RPM ஒரு அனிமேஷன், ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்தது. ஸோ போன வாட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அனலாகில் வந்துருந்து, அது வந்து அவுடேட்டட் ஃபங்க்ஷன் மாரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக அனிமேஷனில் எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயே காமிச்சிருது. ஸோ போன வாட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய ஒரு ரவுண்டாக வண்டியில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே இருந்தது. இந்த வாட்டி ஒரு சின்னதாக அழகாக TFT டிஸ்பிளேயில் கொடுத்துட்டாங்க, கலர் டிஸ்பிளேயில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து RPM, வண்டி ஒரு RPM, ஃபியூல் லெவல், இன்ஜின் செக்கிங் வாரண்ட்டி, எல்லா இன்ஜின் செக் வார்னிங்கு, அடுத்தது வந்து எந்த சென்சார், ஃப்ரண்ட் வீல் சென்சார், ஸ்பீட் சென்சார், ஃபெயில்டு, இது பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒன்றும் வந்து இவங்க வந்து ABS கனெக்ட் பண்ணல. ஸோ எல்லாமே இதில் வந்து எல்லாமே வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ இப்போ ஃபைனலாக கேட்கலாம், யாருக்கு ப்ரோ இந்த வண்டி செட் ஆகும்? ஸோ யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா, எனக்கு வந்து ஆஃப் ரோடிங் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், லாங் ட்ரிப் எடுத்துன்னு போவேன், டூரிங்க்கு நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன், அவங்களுக்கு எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு நான் ஹைட்டாக இருக்கிறேன், எனக்கு வண்டி வந்து ஒரு நேக்கடு செக்மெண்ட்டில் வந்து அவ்வளோவா மேஜராக கிடைக்கல, ஸோ அவங்களாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி யூஸ் பண்ணலாம். அவங்களோட டிரைவிங் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் தான் இந்த வண்டி கொடுக்குற மைலேஜ் சொல்லலாம். யாருக்கெல்லாம் வந்து சூட் ஆகும்னு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஹைட்டாக அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மேஜராக சூட் ஆகும். அடுத்து லாங் ட்ரிப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சூட் ஆகும் வண்டி. ஆஃப் ரோடிங், இந்த டூரிங் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வண்டி செமையாக மேட்ச் ஆகும். ஏன்னா வந்து 450 சிசி ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்தது வந்து 411 சிசி, அதில் நிறைய நெகட்டிவ் இருந்தது, ஹாலஜன். ஸோ அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க, ஸ்விட்ச் இண்டிகேட்டர் குவாலிட்டி எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வண்டி வாங்குவீங்களோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் கூட சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் தான் உங்கள் அண்டர்வுட் பைக்கர். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை. தேங்க்யூ கைஸ்.